டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூப்பரான அப்டேட்ஸ் டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 minutes ஸ்டடி சேனல். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது நெட் பேங்கிங் மூலியமாக நம்ம ஃபீஸ் கட்டுற ஆப்ஷன்ஸ் இருந்தது. இந்த 2025 இருந்த யூபிஐ மூலியமாகவும் நீங்கள் பே பண்ணலாம் அப்படிங்கிற சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க. ஒரு முறை பதிவிற்கான கட்டணம் மற்றும் தேர்வு கட்டணங்களை தேர்வாணைய இணையதளத்தில் தேர்வர்கள் செலுத்துவதை எளிமைப்படுத்தும் விதமாக யூபிஐ மூலம் செலுத்தும் வசதியை தேர்வாணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஸோ யூபிஐ அப்படிங்கிறப்ப எல்லாருமே இப்போ ஜிபே யூபிஐ வச்சுருக்கோம். அதனால் ஈஸியாகவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன நெட் பேங்கிங் வச்சுருந்தாலோ இல்லைனா என்ன சோஷியல் மீடியா மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆப் வச்சுருந்தாலுமே யூபிஐ எல்லா ஆப்லையுமே இப்போ மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க. ஸோ யூபிஐ மூலிமா நீங்கள் ரொம்ப எளிமையாகவே உங்களோட எக்ஸாமுக்கான ஃபீஸை தாராளமாக கட்டிக்கலாம். அடுத்ததாக, காலி பணியிட விவரங்களை இணைய வழியாக பெறுமுறை இந்த 2025 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்திங்கன்னா அரசு துறையோ இல்லை பொதுத்துறை நிறுவனங்கள், சட்டப்பூர்வ வாரியங்கள் அல்லது ஆணையங்களில் இருந்து பல்வேறு தேர்வுகளின் மூலம் நிரப்பப்பட வேண்டிய காலி பணியிட விவரங்கள், என்னென்ன டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்ன காலி பணியிடம் இருக்குது, அதெல்லாம் எக்ஸாம் மூலிமா எப்படி ஃபில் பண்ணோம் அப்படிங்கிற அந்த காலி பணியிட விவரங்களை இணைய வழியாக பெறுற முறையை மார்ச் 1, 2025 முதல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த 2 அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.